Now we are going to learn about 10th science 7th lesson atoms and molecules. First question, which one of the following is smallest mass? So smallest mass ன்னு எது சொல்லுவோம் அப்படின்னா one atom of helium is smallest massன்னு சொல்லுவோம். Second one, which of the following is the triatomic மாலிகுல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை அப்படின்னாலே நமக்கு என்னது அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். 3 அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு என்னது அப்படின்னா ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸாக இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், த வால்யூம் ஆக்குபைடு பை 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எஸ்டிபி அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பிளேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2.24 லிட்டர் பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4.4 கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் மோல் ஃபைன் பண்ணுறதுக்கு. கீழே 44 எப்படி வந்துச்சு அப்படின்னா கார்பன் 12, ஆக்சிஜன் 2க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 32 வரும், ஆக்சிஜன் 2க்கு வந்து 32 வரும். ஸோ டோட்டல் வந்து 44. ஸோ 4.4 டிவைடட் பை 44 நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து 44 வச்சு 4.4 வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால் 0 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் 44 ஹோலாக வச்சுக்கலாம். 144 கிராஸ் பண்ணோம்னா 0.1 அப்படின்றது ஆன்சர் வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் மோல் 0.1. ஸோ ஆக்குபை பண்ணக்கூடிய பிளேசஸ் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் 22.4. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.24 லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 14th தான். நைட்ரஜன் ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 14 கிராம். ஓகேவா. மாஸ் ஆஃப் த 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். நைட்ரஜன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா லைனில் வந்து 7வதுல இருக்கும். ஸோ அதனுடைய மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 14 இருக்கும். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் 1 AM. 1 AMU அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டை தான் சொல்லுவோம். 1 AMU அப்படின்றது வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது வந்து நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா 1/12th ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். கார்பனில் வந்து 12 டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கில்ஸ் கண்டெயின் ஆவோகட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி இன்கரெக்ட். 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கண்டெயின் ஆவோகட்ரா நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா the valuum occupied 1 mole ஆஃப் டை அட்டாமிக் கேஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெசன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ டை அப்படின்றது ஏற்கனவே ட்ரை அப்படின்னா 3ன்னு பார்த்துட்டோம். இப்போ டை அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 அப்படின்றது வந்து ட்ரை அட்டாமிக் கேஸ் அட் தி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க. அது வந்து 22.4 லிட்டர் பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th question, in the nucleus of 20 atomic number calcium 40 mass number there are. அந்த உட்கருவில் தனிமத்தின் உட்கருவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால்சியத்தோட தனிமத்தின் உட்கருவில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டாலே நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் நம்பர் அப்படின்றது வந்து எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 20 ப்ரோட்டான்ஸ் அண்டு 20 நியூட்ரான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 ப்ரோட்டான் அண்டு 20 நியூக்ளியஸில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா 20 ப்ரோட்டான் அண்டு 20 நியூட்ரான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். வெறும் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தா 16 போடுவோம். ஆக்சிஜன் மாலிகுல்ஸ்னு சொல்கிறதுனால நம்ம 32 கிராம் அப்படின்னு சொல்லி போடுறோம். சரிங்களா. ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து 32 கிராம். அடுத்து 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் டேஸ் மாலிகுல்ஸ். 1 mole ஆஃப் எது சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஆவோகட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. 1 mole அப்படின்றது வந்து 6. இது மறக்கக்கூடாது. 1 mole அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6.023 × 10⁻23. இதைத்தான் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் இவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும், பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங்
dash mass number but dash atomic number are called isobar. Isobar அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஐசோபார் அப்படின்றது வந்து ரெண்டு சரியா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து ஏஆர் ஒரு எலமெண்ட் வச்சுக்கிறோம், கால்சியம் சரியா இருக்கும். அண்டு கால்சியம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆர்கானுக்கு வந்து என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 18 சொல்லியிருக்காங்க, மாஸ் நம்பர் வந்து 40. கால்சியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 20 சொல்லியிருக்காங்க, மாஸ் நம்பர் வந்து 40. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ஓகே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு ஹேவிங் சேம் மாஸ் நம்பர். அப்போ சேம் மாஸ் நம்பர் 40 இருக்குது, பட்டு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர்ன்றது இங்கே 18 இருக்குது, இங்கே 20 இருக்குது. டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐசோபார் அப்படின்றது வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோபாருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஆர் போட்டுக்கலாம் சரி. ஆர்கான் 40 மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 சொல்லியிருக்காங்க. ஐசோபாருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஆர் ஆர்கான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் 18, மாஸ் நம்பர் வந்து 40. நெக்ஸ்ட் வந்து கால்சியம் பார்ப்போம். கால்சியத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 20, மாஸ் நம்பர் வந்து 40. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ஐசோடோன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்பன் அண்டு நைட்ரஜன் வச்சுக்குவோம். கார்பன் அண்டு நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. கார்பனோடைய அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 6, மாஸ் நம்பர் வந்து 13. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் வந்து 14. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அட்டாமிக் நம்பரை வந்து வச்சு மாஸ் நம்பரோட சப்ராக்ட் பண்ணுவோம். அப்படியே 13லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 14ல் வந்து 7 சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் 7. அப்புறம் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிச்சுன்னா அதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஐசோடோன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் the sum of the number of proton and neutron. ஓகேவா, சம்ம புரோட்டானையும் நியூட்ரானையும் வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா புரோட்டானையும் நியூட்ரான் அப்படின்றது வந்து சம்னா சம்ம புரோட்டான் இந்த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான் ஓகேவா நியூட்ரான்ஸ் ஆட்டம் இஸ் கால்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் நம்பர் சரியா. புரோட்டானையும் நியூட்ரானையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாஸ் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அதர்வைஸ் இஸ் நோன் அஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் வந்து ஸ்டாண்டர்டு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்பு அணுநிறை அப்படின்றது வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு கூட கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து என்னென்னு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 1.008ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இஃப் எ மாலிகுல் இஸ் மேட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம், சிமிலர்னா ஒரே மாதிரி மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோன்னு சொல்லுவோம். வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோன்னு சொல்லுவோம் சரியா. இந்த மாலிகுல்ஸ் மேட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்றது வந்து ஹோமோ. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு வந்து அட்டாமிசிட்டி. இது வந்து 2 மார்க்கில் விட கேட்பாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இந்த மாலிகுல்ஸ் ஓகே ஒரு மாலிகுல்ஸில் வந்து எத்தனை ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதைத்தான் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா அட்டாமிசிட்டின்னு சொல்லி கால் பண்ணுவோம். 2 மார்க்கில் இது எழுதலாம். இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு வந்து அட்டாமிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1 மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ், 1 மோல் ஆஃப் எந்த கேஸாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 22,400 மில்லி
லிட்டர் அளவுக்கு பிளேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ், பாஸ்பரஸோட அட்டாமிசிட்டி, ஆல்ரெடி நம்ம அட்டாமிசிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் மாலிகுல்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாஸ்பரஸோட அட்டாமிசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.